அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு லட்சத்தில் ஒருவரால் மட்டுமே சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு வரி மந்திரம் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம யாருமே சொல்லலைங்க, முன்னோர்கள் சொன்னது கிடையாது. காஞ்சி மகா பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வரி மந்திரம் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இது லட்சத்தில் ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் உள்ளவங்களால் மட்டும்தான் இதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இறைவனுடைய அருள் உங்ககிட்ட இருந்தால் தான் இந்த பதிவே பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே நம்முடைய காஞ்சி மகா பெரியவா சொன்ன வாக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு பதிவு தான் இது. அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பதிவில் பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். கேட்டது அனைத்துமே தரக்கூடிய மிக அற்புதமான மந்திரம். அதாவது கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் சொல்லவே முடியும். நம்ம நினைக்கலாம், நம்ம இது மாதிரி பதிவில் போட்டிருக்கோம், நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். நிறைய ஸ்லோகங்கள் நம்ம அப்படி தான் ஆரம்பிப்போம். நமக்கு இந்த பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீரணுன்ட்டு. நம்ம நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன, கொஞ்ச நாள் நம்ம சொல்லுவோம், அப்புறமேட்டு கொஞ்சம் குடும்பத்துடைய அழுத்தங்கள், குடும்பத்துடைய விஷயங்கள் அதில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அந்த இது அப்படியே நம்ம மறந்துடுவோம். ஆனால் அதனால தான் இதை லட்சத்தில் ஒருத்தரால் மட்டும்தான் இதை கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா. ஏன்னா அவங்களுக்கு இறை அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வார்த்தையானது நம்முடைய வாயிலிருந்தே வரும்னு சொல்லிட்டு காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காரு. அப்படி இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. இது பெரியவாவோட வாக்கு. இந்த மந்திரத்தை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இன்டர்வியூவாக இருக்கலாம், காம்படிஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எக்ஸாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி ஒரு இன்டர்வியூக்கே நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல 100% உங்களுக்கு தான் இப்போ கிடைக்க போகுது, அந்த ஒரு ஜாப் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க, நம்ம தான் இப்போ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் மனநிலையானது இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் நடக்கும். நீங்கள் சொல்ல 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 நம்முடைய அந்த மனநிலை, சந்தோஷமான அந்த உணர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நம்முடைய மூளைக்கு போய் மூளையானது உடம்பு ஃபுல்லாக நம்முடைய சந்தோஷமான மனநிலைமையை நமக்கு தெரியாமலே இந்த மந்திரங்கள் நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்கு இது எல்லாமே நடக்குங்க. ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்கிற அந்த ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு நிமிஷமாக இருக்கலாம், ஒரு நொடியாக இருக்கலாம், ஏன் ஒரு க்ஷணம் கூட இருக்கலாம், அவ்வளோ ஒரு பேரானந்தங்கள் சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். உடனே கேட்கலாம், இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா, எங்களுக்கு உடனே பலன் தருமா, எல்லாருக்குமே தருமா? நிறைய பேர் விளையாட்டாக கூட நினச்சி கூட நம்ம சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்கள் விளையாட்டாக சொன்னால் கூட பரவாயில்லங்க. ஏன்னா நீங்கள் விளையாட்டாக சொல்கிற ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் எப்பேற்பட்ட ஒரு மந்திர வார்த்தையை நம்மளால் சொல்லவே முடியும். சிலருக்கு உடனே நடக்கும், சிலருக்கு கர்ம வினைகள் காரணமாக கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் இந்த மந்திரமானது நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா, ராம ராம ராம. இதுதாங்க இதை நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ராமநவமி அப்போ இதே மாதிரி நம்ம எல்லாருமே ராமா சொல்லுங்கப்பா, குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னப்போ நம்ம எல்லோரும் அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லியிருப்போம். நம்ம அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை மறந்தே போயிருப்போம், சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, காலையில் மதியானம் ராத்திரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் இந்த ராமநாமத்தை நம்ம ஜெபிக்க 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 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியங்கள் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயங்கள் நடச்சாலும், எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தால் கூட அதிலிருந்து நம்ம சுலபமாக நம்ம வெளியில் வரத்துக்கான அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டீங்க, டக்குன்னு நம்ம அதிலிருந்து எப்படியாச்சும் ஒரு வெளியில் வரணுன்னா அதுக்கான அந்த புத்தி கூர்மை அது முதற்கொண்டு எல்லாமே இந்த ஒரு ராம மந்திரத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமநாமமானது நமக்கு குண்டலினி யோகத்தினை அப்படியே சிந்திக்கக்கூடிய நமக்கு அந்த ஒரு ஆற்றல் தருதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. நமக்கே ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னா சிலருக்கு சூக்ஷ்ம ரீதியாக கடவுள் நமக்கு உணர்த்துவார் பார்த்தீங்களா. நமக்கு ஏதோ ஒன்று அசம்பாவியங்கள் நடப்போகுதுன்னு அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் சில சூக்ஷ்ம விஷயங்கள் செஞ்சு நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு கடவுள் சொல்லுவார். ஆளுங்க மூலமாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக இருக்கலாம், நமக்கு அது மாதிரி நடக்கும். அப்படி அந்த சூக்ஷ்ம ரீதியாக நமக்கு வர ஆபத்துகள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த ராமநாமமானது நமக்கு முன்கூட்டியே சொல்லுமா. அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்ங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சுபிக்ஷங்கள் இது எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன விஷயம், என்ன கோரிக்கைகள் வச்சுட்டு இந்த ராமநாமத்தை சொல்கிறீங்களோ அந்த கோரிக்கையானது நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் தான். பதிவு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.